பக்கவா ஆயிடும். சரிங்களா? டீசெண்டா படத்தை போட்டுருங்க. எல்லாம் வச்சுங்க. ரோஹிணி தேட்டர் மேலே ஏறி எல்லாம் இந்த கட்டவுட் மேலே ஏறி தளபதி கோசல கீழே கூட ஊந்துருவேன். நான் தடுக்க முடியுமா? பராசக்தியை வந்து இங்கே பேனர் வச்சாங்கன்னா எல்லாத்தையுமே ஏறி கீச்சிருவோம் நாங்கள். ஆமாம், சிவகார்த்தி பேனர் ஏறி கீப்போம் நாங்கள். ஆமாம். கைப்புள்ள ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். இவன் எப்படி சொல்ல மாட்டானே? எப்படி சொல்லுவ? இந்த திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை. எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போய் தான் இருக்கும். அம்மா அவர்கள் இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அது இப்போ என்ன பண்ணணும்? ஜனநாயகனை தவிர ஒருத்தா எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. பொங்கல் வந்து ஜனநாயகன் பொங்கல். குழந்தைங்கள யாரு வித்த புள்ளியோ கதறுது காப்பாத்தாலும் கிடையாது. யாரா அவன்? பராசக்தி ஹீரோடா. சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என்ன பண்ண போற? நீ குத்துனாதான் கத்தி பாயுமா? நான் குத்துனா பாயாதா? பாயுமா பாயாதா? பாயுமா பாயாதா? கத்தி யாரு குத்துனாலும் பாய். கொலை பண்ணது யாருன்னு பார்த்தா 41 பேர் கரூர்ல. என்ன நடந்துச்சு உலகத்துக்கே தெரியும். சிபிஐ இப்போ ராடு இருக்கு பாருங்க, ராடு. அந்த ராடை நல்லா விளக்கெண்ணையை விட்டு நல்லா விளக்கெண்ணையில மூழ்க வச்சு ராடை 12ஆம் தேதி ஏத்த போறாங்களாம். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொன்னது யாரா? ஓ, எல்லாமே இவர் தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. நீ இருடா, எங்க போற? ஒரு சில்லறை வேலை இருக்குங்கயா. என்ன வேலை? டிஸ்மிஸ்ங்க. அத நாங்க வர வைக்கிறோம். தட்டி புளிங்கடா இவனை. தானா வர வச்சிட்டு தட்டி வர வைக்கிறது நல்லது. கம் ஆன் பாய்ஸ். சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. 12ஆம் தேதி சிபிஐ கொடுக்குற ராடுல உள்ள ஏத்தும் போது வெளியே இருந்து உண்மைகள் கொட கொடன்னு கொட்டும். சிபிஐ என்கொயரியில இந்த புஷி ஆனந்த், இந்த நிர்மலு, இந்த ஆதவு, இந்த 3 பேருக்கும் திரிசூலத்தை எதிர்க்காங்க. இதுதான் சோளம். ஆனா இங்க வெளியே என்னன்னா, இன்ஸ்பெக்டர் ஓட விட்டுட்டோம், டிஎஸ்பி தெரிக்க விட்டோம், எஸ்பியை பதற விட்டுட்டோம். முடிஞ்சு சிபிஐ பக்கம் ஃபுல்லா நம்ம பக்கம் தான் நிக்குதுன்னு உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. யாரு? இந்த ஊடகங்க பிறகு புரோக்கர்ல வச்சு. ஆனா நடந்த சம்பவமே வேற. அப்பவே முருகா, ஒரு சின்ன பைய பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். முருகா, என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக ஏற்கனவே தாவேக்காவை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன், விஜயனுடைய அந்த எரும மாட்டு கார் ஓட்டுநர் உள்பட பல பேர் விசாரிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்களுக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கிறது. டெல்லியில இருந்து கால் பண்றாங்க. நீ என்ன செய்கிறா? ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்காக மலேசியா போவதால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு. சரிதானே? என்ன சிபிஐ உங்களை அரெஸ்ட் பண்ண வருகிறது. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? ஆடியோ லான்ச்சுக்கே மலேசியா வரலாம் போறாரு. ஒரு விசாரணைக்கு 41 பேர் சொந்த கட்சிக்காரர்கள் இறந்திருக்கிறதுக்கு டெல்லி போக மாட்டாரா? வருவானடா. மன்னா மன்னா என்ன
சுத்து விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். சரி, அப்படி அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இல்ல பாஜக அரசியல் போச்சுன்னா எங்க தாவேக்களை சொல்ல வேண்டியது என்ன? அவங்க யாருமே வாயை திறக்க மாட்டேன்றாங்களே. அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. ஆனா அது சம்பந்தப்பட்டது யாருன்னா தாவேக்கா அதை வாயால சொல்லணும். ஆமா எங்களுக்கு நெருக்கடி இருக்குது பண்றதா, கட்சியை நடத்துறதா, இல்ல சிபிஐக்கு பதில் சொல்றதா தாவேக்கா சொல்லணும். விஜய் சரியாக 12ஆம் தேதி, ஜனவரி மாதம் 12ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி தன் தரப்பு விளக்கங்களை அவர் கொடுக்கணும். அவர்கிட்ட கிடுக்குப்பிடி கேள்விகளை சிபிஐ கேட்க இருக்கிறது. நீ உண்மையை சொல்லல, உன் பட்டே கலப்பிடுவேன். சார், உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். மிக முக்கியமாக நேற்று ஒரு செய்தி நம்ம சொல்ல மறந்துட்டோம். என்னன்னா, விஜயினுடைய அந்த கார் இருக்கு இல்லையா, அந்த ராட்சசன் வண்டி, அந்த வண்டியினுடைய ஓட்டரை விசாரிச்சிருக்காங்க. ஏண்டா அது என்னங்க ஜீப் தெரியுது? போலீஸ் ஜீப் இல்ல, என்னது போலீஸா? டிரைவர் எஸ்கேப். ஒரு அரசியல்வாதி பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு நேரம் ஒதுக்கணும். ஜனநாயகன் 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 தளபதி 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 தளபதி. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப் பண்ணி. சார், குழந்தைன்னா குழந்தை தான். தாவேக்கா இன்னைக்கு கத்துக்குட்டி 2 வருஷம் அரசியல்ல குழந்தை தான். குழந்தை திருடனா சார்? திருடன் தான். அதே மாதிரி ஜனநாயகனுக்கு அதிகமா காசு மக்கள் கிட்ட வாங்கினாலும் திருடன் தான். நம்ம கிட்ட போடுறேன். ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க. தப்புதான். அந்த ரெஜெண்ட் கூட சேர்ந்து பணம் எடுத்தது யாரு? நான் தான். இவன் திருந்தவே மாட்டான்பா. டேய், திடீர்னு ஐம்புலனை அடக்கினா எப்படி அடக்க முடியும்? சார், நீங்க படுத்துக்கிட்டு மேல பார்த்து ஏதோ திட்டுறீங்க, துப்புறீங்க. புரியுதுங்களா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நேத்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க, சேர்ந்து தானே படம் பண்ணீங்க. பாஸோட அரியர் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஐயையா, முட்டை போண்டாக்கு கை கட்டின மாதிரி இருக்கானே. சேர்ந்து தானே என்ன பண்ணீங்க? மெர்சல் பண்ணீங்க, அத பண்ணீங்க, இத பண்ணீங்க. பேக்கரி போகி அப்பலாம் வரல. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? 8ஆம் தேதி காலையில தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா 9ஆம் தேதியே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போடுறவங்க அவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போடணும் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்க இல்ல நெக்ஸ்ட் டே வர்றவங்களுக்கு நெக்ஸ்ட் டே சொன்னீங்கன்னா சரியா வராது. ஏய் ஏப்பா, செத்தது யாரு? ராமசாமி. எந்த ராமசாமி? நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமியா? எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியா? ஆமாண்ணா, அவரே தானே. போயிட்டானா? உப்மாவா? போரான டிஷ். ஆமா. சாதாரண ரவால செஞ்சாதான் அது போரான டிஷ். அதுவே அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். ரியலி? எப்படி? ஏன்னா இது அனில் 100% ரோஸ்டட் ரவா. குழையாது, ஒட்டாது, ரொம்ப ருசியானது. அனில் ரோஸ்டட் ரவா, தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம். இது கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கினீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அர்த்தமாயிருந்தா ராஜா? நீல்டோம்.
கலந்து கொழிய பறக்கப்பட்டு கொண்டாடலாமா குறித்த குறி ஒப்பாரி கலந்து கொழிய பறக்கப்பட்டு கொண்டாடலாமா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்